வந்து 1969 67 to 69 கட்டப்பட்டது. அப்போ வந்து 2 ஆண்டு கேப்பில் இது கட்டப்பட்டது. இது வந்து எப்படின்னா கருங்கலால் கட்டப்பட்ட லைட் ஹவுஸ். உங்களுக்கு டாப் டு பாட்டம் 165 அடி, 224 படி, 48 மீட்ரு. லைட்டோட தூரம் வந்து 35 கிலோமீட்டர் உள்ளார அடிக்கும். வடக்கு, கிழக்கு, தெற்கு அடிக்கும், மேற்கு அடிக்காது. மேற்கு எதுக்காக அடிக்காதுன்னா உங்களுக்கு வந்து லேண்டர் இருக்குது. லேண்ட்னால அங்கே நம்மளுக்கு தேவைப்படாது. ஒன்லி கப்பல்களுக்கும் போட்டுகளுக்கும் வழிகாட்டக்கூடியது கலங்கர விளக்கத்தின் வேலை. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதம் 5:45 அந்த ஷெட்யூல் இருக்குது, ஜனவரி டு டிசம்பர். அந்த ஷெட்யூல் பிரகாரம் தான் லைட் ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் தான் போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக இந்த அக்யூரேட்டாக அந்த டயத்தில் வந்து லைட் ஆன் ஆகும், லைட் ஆஃப் ஆகும். ஓகேங்களா? தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியும் சேர்த்து 26 லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த 26 லைட் ஹவுஸில் ஹையஸ்ட்டில் 2வது இடம் தமிழ்நாட்டில் நம்ம நாகப்பட்டினம் லைட் ஹவுஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தனுஷ்கோடி, அது வந்து 50 மீட்ரு. தனுஷ்கோடி 50 மீட்ரு. நாகப்பட்டினம் லைட் ஹவுஸ் வந்து 48 மீட்ரு. அதனால் தமிழ்நாட்டில் 2வது. இந்தியாவில் 193 லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த 193 லைட் ஹவுஸில் 3rd ஹையஸ்ட்டு நம்ம நாகப்பட்டினம். உங்களுக்கு ஜன்னல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சுற்றிடும். அந்த ஜன்னல் வழியாக காற்று உள்ளார வரும். அந்த உப்பு காற்றை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நல்ல காற்றை உள்ளார செலுத்தும். அவங்க செலுத்துறப்போ அந்த அவருடைய லைட்டோட தன்மை வந்து ஹீட்டை குறைக்கும். அப்போ அது ஆர்டிஃபிஷியலாக அது மட்டும் இயங்கிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதேமாரி டெம்பரேச்சர், அதோட ஹீட்டை நம்ம அளவிடுறதுக்கு டெம்பரேச்சர் ஃபாரின் ஹீட் வச்சுருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.